அனைத்து கோவில்களிலும் இனி பொங்கல் புளியோதரைக்கு பதிலாக தங்கம் பிரசாதமாக வழங்க முடியுமா? வழங்கலாமே, ஏன் முடியாது? திருப்பதியில் பிரசாதம் லட்டு, பழனியில் பிரசாதம் பஞ்சாமிர்தம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பிரசாதம் குங்குமம். இப்படி அனைத்து ஆலயங்களிலும் பொங்கல், புளியோதரை, சுண்டல், அடை, தோசை, தட்டை, வடை உள்ளிட்டவைகளை வழங்குவது அனைவருக்கும் அறிந்ததே. தற்போது தமிழ்நாட்டில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய தங்க நகைகள் அனைத்தும் ஒதுக்கப்பட்டு அரசு பாதுகாப்பு பெட்டகத்தில் உள்ளது. நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரே ஒரு ஆலயம், தங்கத்தை பிரசாதமாக வழங்கும் அற்புத ஆலயம். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாம் மாவட்டத்தின் தலைநகரான ரத்லாம் நகரில் லட்சுமண்புரா பகுதியில் மானக் சௌக் என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாலட்சுமி கோவில். இந்த ஆலயம் சிறிதாக இருப்பினும் இந்திய திருநாட்டில் தீபாவளி திருநாளன்று பக்தர்களுக்கு தங்கத்தை பிரசாதமாக அளிக்கும் ஒரே ஆலயம் என்ற சிறப்பு பெற்ற அரிய ஆலயமாக திகழ்கிறது. வட இந்திய பாணியில் அமைந்த கூம்பு போன்ற விமானத்தோடு கட்டப்பட்டுள்ளது. முன்புறம் விசாலமான மண்டபத்துடன் கூடிய ஆலய கருவறையில் மகாலட்சுமி, சரஸ்வதி, விநாயகர் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. ரத்லாம் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி மத்திய பிரதேச மாநிலத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ரத்லாம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வணங்கும் பொருட்டு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு சிறிதும் பெரிதுமான தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இவ்வாறு ஓராண்டில் ஏராளமாக சேர்ந்துவிடும் ஆபரண தொகுப்பிலிருந்து ஒரு பகுதியை மீண்டும் தீபாவளி அன்று பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கும் ஐதீகம் இங்கு உள்ளது. பெறப்பட்ட காணிக்கைகள் அனைத்திற்கும் முறையான கணக்குகள் தயாரித்து அவற்றில் ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்து பக்தர்களுக்கு தீபாவளி என்று பிரசாதமாக அளிக்கும் அரிய வழக்கம் இந்த ஆலயத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இங்கே அன்னையின் பக்தர்கள் தாங்கள் வாங்கும் பாரம்பரிய நகைகள், ரூபாய் நோட்டுகள் அனைத்தையும் அன்னையின் சன்னதியில் வைத்துவிட்டு ரசீது பெற்றுவிட்டு தீபாவளி என்று அதிகாலை 3 மணிக்கு ஆலயம் திறப்பதற்கு முன்பாக பக்தர்கள் தங்கள் கைகளில் தங்க ஆபரணங்கள், ரூபாய் நோட்டுகளை வைத்து வழிபடுகிறார்கள். மேலும் ஆலயத்தின் முன்மண்டபம், கருவறை என்று எங்கு பார்த்தாலும் மலர் மாலை அலங்காரத்துக்கு பதிலாக ரூபாய் நோட்டுகள் அலங்காரங்கள் இருக்கும். அன்று மட்டும் தேவியின் முன்னால் வைக்கப்படும் நகைகள் 100 கோடியை தாண்டும். இதை பக்தர்கள் லட்சுமி தர்பார், குபேர தர்பார் என்று அழைப்பார்கள். தீபாவளி நாளன்று மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்தில் கூடிவிடுகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக சிறிய தங்கம், நாணயம் அல்லது சிறிய நகை மகாலட்சுமியின் அருட்பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த பிரசாதத்தை தங்கள் வீட்டில் கொண்டு வைத்தால் செல்வம் செழிக்கும் என்பது பக்தர்களிடையே காணப்படும் உறுதியான நம்பிக்கை. அவர்கள் அந்த தங்கத்தை விற்கவோ வேறு நகையாக செய்வதோ கிடையாது. தாங்கள் பெறும் தங்கத்தின் பண மதிப்பை காட்டிலும் இங்கு வந்து போகும் பணச்செலவு அதிகமாக இருப்பதை கூட பொருட்படுத்தாது பல தொலைதூர ஊர்களில் இருந்து பக்தர்கள் வருவது குறிப்பிடத்தக்கது. அரசு திரைப்படத்தில் வட இந்திய சுற்றுலா பயணி கேட்ட கேள்விக்கு பிச்சுமணி என்கிற வடிவேலு பேட்டா என்ன பேட்டா கொடுக்குறாங்க, பொங்கலும் புளியோதரையும் கொடுக்குறாங்க என்ற நகைச்சுவை காட்சி இடம்பெற்றிருக்கும். பொதுவாக நம் தேசத்தில் ஆலயங்களுக்கு செல்வதும் காணிக்கை செலுத்துவதும் பிரசாதம் வாங்குவதும் சகஜம். பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகள்
ஆலயத்தின் சொத்துக்களாக மாறுகிறது. சட்டம் தந்தையின் சொத்து மகனுக்குத்தானே. நாம் எல்லோரும் ஆண்டவனின் பிள்ளைகள்தானே. ரத்லாம் மகாலட்சுமி கோவில் போல் அனைத்து கோவில்களிலும் தீபாவளி என்று தங்கம் வெள்ளியை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கலாமே. அன்றுதான் பக்தர்களுக்கு அச்சய திருதியை ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் தெரிகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.